டாக்டர் கே பத்மராஜன் என்னும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றே நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் உளமாற உறுதி கூறுகிறேன். தேர்தல் மன்னன் டாக்டர் கே பத்மராஜன் இன்று 30/3/2026 மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு 253வது தடவையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். இதுவரை வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ.கே. ஆண்டனி, வயலார் ரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்தகவுடா, ஜெகதீஷ் ரெட்டர், சித்தராமையா, தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள், கலைஞர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்கு இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். 1988 முதல் கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வருகிறேன். 1991 நரசிம்மராவ் போட்டியிட்ட நந்தியா தொகுதியிலிருந்து கடத்தப்பட்டு பல்வேறு சித்திரவதைக்குள்ளாகி தப்பித்தேன். அதேபோல 1996 5 மாநிலங்களில் சென்று போட்டியிட்ட போது தான் 2 தொகுதி சட்டமே என்னால் தான் வந்தது. ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது. தோல்வி. விஜய் நிக்கிற இடத்துல நிப்பீங்களா? இப்போ அடுத்த 254வது முறையாக பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளேன். ஆனா எவ்வளவு ஓட்டு வாங்குவீங்க நான் விஜய் அதெல்லாம் சொல்ல முடியாது. 0 ஓட்டு கூட வரலாம். ஆனா 2011 6273 ஓட்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில நான் வாங்கினேன். அதிகபட்ச எனக்கு ஓட்டு அதுதான். பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அது இல்லை, இப்போதைக்கு முடிவு பண்ணல. இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் அதை யோசிக்கணும். ஒரு தொகுதியில சரத்குமார் விட அதிக ஓட்டு வாங்கினீங்களா? அது திருச்சி ஒரு இடைத்தேர்தல். இது வரைக்கும் எவ்வளவு காசு இழந்திருக்கீங்க? இது வரைக்கும் சுமார் 1 கோடிக்கு மேல நான் செலவு பண்ணியிருக்கேன். நன்றி.